இந்த வீடியோவில் இருக்கிற பையனோட பேர் வந்து தீபக். இவருக்கு 42 வயசு ஆகுது. இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கார். அந்த பொண்ணோட பேர் வந்து சிம்ஜிதா. அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஜனவரி 16 கேரளாவில் இருக்கக்கூடிய குன்னூர்லேருந்து கோழிக்கோடு போகிற வழியில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் சிம்ஜிதாவால் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் தீபக் வந்து வேணும்னு இன்டென்ஷனலாக வந்து சிம்ஜிதாவை பேட் டச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணி சிம்ஜிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அதை வந்து ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க. அந்த போஸ்ட் வந்து சில நேரத்திலேயே வந்து ரொம்ப வைரலாக போகுது. 2 மில்லியன் வியூஸ்க்கும் மேலே போகுது. அப்போது அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே வந்து தீபக் வந்து வேணும்னே தான் சிம்ஜிதாவை பேட் டச் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு தீபக்கை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏகப்பட்டதை போடுறாங்க. தீபக் ஃபோட்டோவை எடுத்து அதை பற்றி கழுவி ஊற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நியூஸ் வந்து அவருக்கும் தெரியுது. அவருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அவங்க ஃபேமிலிக்கும் தெரியுது. ஸோ வந்து அவங்க வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 டேஸ் இப்படி தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அன்னோன் ஃபோன் கால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருந்த எல்லாருமே அவர் கெட்டவனாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பெயினை தாங்கிக்க முடியாத தீபக் வந்து ஒரு பயத்தினாலையும் ஒரு டிப்ரெஷன்னாலையும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். ஜனவரி 18 சண்டே மார்னிங் வந்து அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அந்த தீபக்கோட மரணத்துக்கு பின்னாடி தான் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் தீபக்குக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஆனால் அந்த கேப் எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னா இவங்க வந்து அந்த வீடியோ பாஸ் பண்ணி மறுபடியும் எடுக்கிறப்ப இவங்க தான் லைட்டாக திரும்பி நிற்பாங்களே தவிர அவர் அதே பொசிஷனில் அங்கேயே தான் நிற்பார். ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோவில் நீங்கள் அந்த சிம்ஜிதாவை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு மைன்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இந்த வீடியோவை எடுப்பாங்க. மூணாவது, எப்போ தீபக்குக்கு தன்னோட கை வந்து ஒரு பொண்ணு மேலே படுது அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்போ அவர் லைட்டாக திரும்பி பார்ப்பார். அப்போ அவரோட ஃபேஸில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தீபக்கோட கை வந்து தெரியாமல் ஆக்சிடென்டலாக தான் வந்து சிம்ஜிதா மேலே பட்டிருக்கு. ஆனால் சிம்ஜிதா வந்து அது அவர் வேணுனே பண்ணார் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தீபக் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் மை ஒப்பீனியன். இதை பார்க்குற பொண்ணுங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் இல்லை பேட் டச் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுங்க. எதுக்கும் பயந்துக்காதீங்க. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர்கிட்ட இல்லை டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வீடியோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உடனே சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணாதீங்க. அதை வந்து ஃபார்மலாக வந்து போலீஸ்கிட்ட கொடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்கிட்ட மட்டும் கொடுங்க. அதை வந்து அவசரப்பட்டு சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸ், ஃபோட்டோ, போஸ்ட் வந்து எல்லாமே வந்து உண்மையாக இருக்காது. சிலது வந்து பொய்யா கூட இருக்கலாம். அதனால் அது என்ன ஏதுங்க உண்மை தெரியாமல் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. அதை வந்து ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.